சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு முட்டை கிரேவி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? மிக்ஸி ஜாரில் 3 to 4 தக்காளி கட் பண்ண ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, அது கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்து பொரிய விட்டுட்டு அது கூடவே கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணி மூடி போட்டு ஒரு 5 minutes குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் மசாலாவுக்காக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அது கூடவே கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணி அகைன் மூடி போட்டு ஒரு 5 minutes குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா முட்டை உடச்சி இந்த மாதிரி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 2 to 3 minutes குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு குக் ஆகி வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு முட்டையை அகைன் ஒரு 2 minutes பண்ணிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கணும். அப்படின்னா சூடான முட்டை கிரேவி ரெடி. பாய்.